ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நிர்வாக திறமையற்ற போக்குவரத்து கழகங்களில் நிலவும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை களைந்தாலே பெரும்பாலான செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், டீசல் விலைக்கு ஏற்ப பஸ் கட்டணத்தை மாற்றியமைக்க தனி ஆணையம் ஒன்றை அமைக்கும் பணியை தமிழக போக்குவரத்து துறை துவங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2023-24 ஆண்டு மட்டும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 6,317 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே போக்குவரத்து கழகங்களின் வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்களை அரசிடம் அளித்துள்ளது. நிர்வாக திறமையற்ற போக்குவரத்து கழகங்களில் நிலவும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை களைந்தாலே பெரும்பாலான செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும். டயர்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளை இயக்கினால் வருவாய் அதிகரிக்கும். பணி நியமனத்தில் லஞ்சம், ஊழல், உதிரிகள் மற்றும் போக்குவரத்து சாதனங்களை கொள்முதல் செய்வதில் ஊழல், எங்கும் அரசியல், எதிலும் அரசியல் என ஊழல் மயமாகி போன நிர்வாகம் என பொது போக்குவரத்தை இழுத்து மூடுவதற்கான எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இப்போது கட்டண உயர்வு குறித்து தனி ஆணையம் அமைப்பதற்கு அரசு சிந்தித்து வருவது வேடிக்கையாக உள்ளது. மகாராஷ்டிரா போன்ற மாநில அரசுகள் ஆயிரக்கணக்கான மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்கின்ற நிலையில் தமிழக அரசு டீசல் பேருந்துகளையே அதிகம் கொள்முதல் செய்வது எரிபொருள் செலவுகளை மேலும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தத்தில் தற்போதைய தேவை கட்டண உயர்வு அல்ல, கொள்கை மாற்றம், ஊழல் ஒழிப்பு, நிர்வாக சீர்திருத்தம். இதை செய்ய முடியவில்லை எனில் பொது போக்குவரத்து நிறுவனங்களை மூடிவிடுவது அரசுக்கு பெரும் சேமிப்பை, அதாவது வருவாயை கொடுக்கும் என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார்.